அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 33:9 பாருங்களேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் சொல்ல அது அப்படியே ஆயிடுமா? அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நின்றுமா? ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொல், கர்த்தருடைய கட்டளை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வல்லமை இருக்கிறது. இப்ப எப்படி ஆகும், எதனால் ஆகும், இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. சொன்னது யாரு? சும்மா ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. சொன்னது யாரு? ஏதோ ஒரு உலக பணக்காரன் இல்ல. சொன்னது யாரு? உலகத்தை படைத்தவர். அப்ப அவரே சொல்லிட்டாரு. இப்ப சொல்றோம்ல, அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செஞ்சுருவாரு. வாக்கு சுத்தமா இருக்கும்பா அப்படிலாம் சொல்றோம்ல. இந்த ஆண்டவர் உலகத்தை படைத்தவர். அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். அவர் கட்டளையிட்டால் அப்படி நின்றோம். ஆமென். இப்ப வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார், அது அப்படியே ஆயிற்று இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உன் காரியத்துல சில காரியங்களை சொல்றேன், அது அப்படியே ஆகும். நான் ஆசீர்வாதத்தை சொல்றேன், அது அப்படியே ஆகும். நான் மேன்மைப்படுத்துவேன் உன்னை என்று நான் சொல்லுகிறேன், அது அப்படியே ஆகும். சில நன்மைகளை நான் உன் மேலே கூறுகிறேன், அது அப்படியே ஆகும். ஆமென். அப்ப தேவ பிரசனத்துல போய் நின்று, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்போம். அவர் பேசுறதை கேளுங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக அவர் சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. அவர் சொல்ல அப்படியே ஆகும். நன்மைகளை கூறுவார், அது அப்படியே ஆகும். ஆமென். அடுத்து அவர் கட்டளையிட நிற்கும். இப்ப ஆண்டவர் கட்டளையிடுறாருன்னா அது அப்படியே நிற்கும். சில காரியங்களை நமக்காக சொல்லுகிறார், சில காரியங்களை நமக்காக கட்டளையிடுகிறார். பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 பார்த்தீங்கன்னா இருக்கும். எலியா தீர்க்கதரிசிய ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய், கேரித் ஆற்றலை நீ அங்க போய் ஒளிந்திரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அப்ப காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அது காகங்களுக்கு எப்படி கட்டளையிட முடியும்? ஆண்டவரால முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் காகத்தை உண்டாக்குனார் இல்லையா? அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்காக கட்டளையிடுவார். ஆண்டவர் சில காரியங்களை சில நபரிடத்திலே உங்களுக்காக கட்டளையிடுவார். ஆமென். அப்போ காகங்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் இன்று உங்களுக்காக சில நன்மைகளை கட்டளையிடுகிறார். சில நபர்களிடத்திலே சில நன்மைகளை உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, வந்து சொல்லுவாங்க, நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும். பிரதர் நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு உங்களை பத்தி ஆண்டவர் சொன்னார், இதை செய்ய சொன்னார், இந்தாங்க இதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. ஆமென். நீங்க நம்புங்க, நிச்சயம் நடக்கும். நான் நம்புறேன், நான் அந்த மாதிரி நிறைய நம்புறேன். ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார். ஊழிய ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப நாட்களிலே யாரோ ஒருத்தர் கால் பண்ணாராம். கால் பண்ணி, இவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், கால் பண்ணி சொன்னாரா, பிரதர் நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஆண்டவர் எனக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தரிசனத்துல ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து, நீ இது இந்த நம்பர் கால் பண்ணி பேசு, அவனுக்கு என்ன வேணுமோ செய்யுன்னு சொன்னாரு. அவன் ஊழியம் செய்யறான்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் தானே சொன்னாரு, நீங்களே செய்யுங்கன்னு சொல்லவும் அந்த ஊழியத்திற்கு அவர் ஒரு வேன் வாங்கி கொடுத்தார். ஒரு சுவிசேஷ ஊழியர் செஞ்சுட்டு இருக்காரு. எனவே நான் அதெல்லாம் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, நிச்சயம் நடக்கும். சில சர்ப்ரைசஸ் ஆண்டவர் இடத்துல இருந்து வரப்போகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சில காரியங்களை இன்று கட்டளையிடுகிறார், அது அப்படியே நடக்கும். ஆமென். அப்ப அடுத்து எலியாட்ட சொல்லுவாரு, விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்ப சில நபர்களிடத்துல கட்டளையிடுகிறாரு, சில காரியங்களை கட்டளையிடுகிறாரு. நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே ஆமென் சொல்றேன், ஆண்டவரே நம்புறேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், இப்படின்னு அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஏன்னா கெரித்தாற்ற நீ போன்னு சொன்னா போயிடணும். போனா அங்க தண்ணி இருக்கும், இறைச்சி இருக்கும். உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் அங்க நமக்கு நல்ல பெஸ்ட் சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்து நீ அந்த விதை வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னா பஞ்சத்துல நீ என்ன பண்ணுவ, போஷிக்கப்படுவ இல்லையா? அப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிட்டே இருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தெய்வ பிரசனத்துக்கு போய் நின்று ஆண்டவரே சொல்லுங்கன்னு கேளுங்க. அடுத்து அவர் கட்டளையிடுகிறதை நீங்க அனுபவிங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி போங்க. அவர் உங்களுக்கென வைத்திருக்கிற நன்மைகள், கட்டளையிட்டு இருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.